ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மே 23ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் எதிரொலியாக மலை சுற்றுலாவை தவிர்க்கவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறு தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் கோடை மழை குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக அனைத்து மாவட்டங்களும் கண்காணிக்கப்பட்டு போதுமான எச்சரிக்கை அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படிதான் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அறிவிப்பாக அண்மை காலமாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக தமிழக கடற்கரையை குறிப்பிட்டு அதிலும் குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை துறை மணிக்கு 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களை எச்சரித்திருக்கின்றார்கள். அதே நேரம் குறிப்பிட்ட அந்த கடல் பரப்பில் ஆழ்கடல் மீன்பிடித்தல் அடிப்படையில் ஆழ்கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் 16ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை மொத்தம் 11 உயிரிழப்புகள் தமிழகத்தில் பதிவாகி இருப்பதாகவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, நீலகிரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை அறிவிப்பு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த மலை மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 10 குழுவை சார்ந்த 296 வீரர்கள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டு பேரிடர் மீட்பு படையை சார்ந்த அந்த வீரர்கள் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயங்கள் இருப்பதன் காரணமாகவும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதன் அடிப்படையிலும் 4,50,00,000 செல்பேசி எண்களுக்கு எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன குறுஞ்செய்தியின் மூலமாக என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கடலோர பகுதிகளில் 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலமாக மீனவர்களுக்கான வானிலை தொடர்பான அறிவிப்புகளும் கடலோர கிராமங்களில் வழங்கப்பட்டு வருவதாகவும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.